உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை நேர ஆராதனைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் சண்டே ஆராதனைக்கு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனையில் ஆரம்ப ஜெபத்தை நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். திருவார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து பாடுங்கள், கரங்களை தட்டி. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே,
அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுங்க, எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர்
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அற்புதமான தெய்வம் அறைந்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அற்புதமான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசங்களையும் அவர் இன்பமானதாய் மாற்ற அவர் அற்புதம் செய்கிறவராய், அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ கபரபல சந்தரபோரியா கபரபா தேரே கபோரியா தரபலரா ஷிரிரபா தேரே கபோரியா தரபலபரிபரபா தேரே கபோரபல ஷபரபா கபபபபபா ரிபோரியா தரலதுடபோரியா தரபலதுடபோரியா கபபபபபபா ரிபோரியா தரலதுடபோரியா தரபலபரமா கபோ தேரே கபோ சந்தரபோரியா தரபலபரிபரபா கபபபபபா. ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. அறைந்தனர் சிலுவையில், மரித்தார் அந்த நாளில், ஆயினும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட்டவர். பிதாவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுப்பப்பட்டவரே, மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, உமக்கு எங்களுடைய ஆராதனை, துதிகள், ஸ்தோத்திர பலிகள் அப்பா. உமக்கே எல்லா கணம், புகழ், மாட்சிமை உமக்கு ஆண்டவரே. நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் திகைத்து போய் வேறே வழி இல்லை என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளாக, அவரை நம்பினவர்களாக யாராயிருந்தாலும் சரி, அவரை அண்டினோர் வாழ்வை அவர் இன்பமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு இன்பமாய் மாற்றுவார். அதற்காகவே அவர் மரித்தார். அதற்காகவே அவர் பாடுபட்டு, அடிபட்டு, நொறுக்கப்பட்டு, கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீரையும் சிந்தினார். அதற்காகவே, நமக்காகவே அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. இரலதுரி பகபவனந்தரவல. ஹalleluya. அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் நாளிலே. எல்லாரும் சொல்லலாமா? அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய்
தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிறவர், உயிர் தெழுந்தவராய், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய், மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறவராய் அவர் இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருக்கரத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படியே நாம் ஜெப நிலைமையில் கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவராகிய தெய்வத்தை உயிர்த்தெழுந்தவரை பார்த்து, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல உயிர்த்தெழுந்தவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று சொன்னது போல உமது நல்ல ஆவி இந்த முழு உலக மக்கள் மேலும் உயிர்த்தெழுந்த வல்லமை பரவி பாய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த தேசத்துள்ள அனைத்து மக்களின் மேலும் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த முழு உலக மக்களையும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகவில்லை. அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு, அதிசயங்களை நடத்தக்கூடாதபடிக்கு உம்முடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை அப்பா. மகிமை நிறைவாயிருக்கிறது, உம்முடைய மகிமை நிறைவாயிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களையும் தேசங்களையும் உமது உயிர்த்தெழுந்த வல்லமை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை, சுகத்தை, அற்புதத்தை, இன்பத்தை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களில் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய சுகத்தை, தங்களுடைய ஆரோக்கியத்தை எண்ணாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆரம்ப நிலை பணியாளர்களில் இருந்து உயர்நிலை அதிகாரிகள், தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்காகவும், எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உழைத்துக் கொண்டிருக்கிற, கொடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமையின் பாதுகாப்பும் சுகமும் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் வல்லமையை நீர் அனுப்பி தரும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், தெய்வீக சுகங்கள் கிரியை செய்யட்டும். எங்கும் பிதாவை தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும், வீடுகளிலும் தேவனுடைய வல்லமை அளிக்கிற, சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்தில் கூடி ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்க பிரசன்னம், உங்களுடைய வல்லமை அவர்களை தொட்டு எப்பேற்பட்ட பலவீனங்களில், வியாதிகளில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அச்சங்கள், கொடிய ஆபத்துகளில் இருந்தாலும் உங்களுடைய வல்லமை அவர்களை விடுதலையாக்கட்டும், நடத்தட்டும், பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை நம் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இந்த நேரத்தில் உங்களை இந்த வீடியோ காணொளி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக, வேத தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கவனியுங்கள். ஒவ்வொரு நம்முடைய இந்த நாளில் நமக்கு ஆராதனை செய்வதற்கு, ஆலயத்தில் செய்வதற்கு தடைகள் இருக்கிறது. காரணம், நம்முடைய நலனுக்காக நம்முடைய அரசாங்கம் எடுக்கிற சட்டத்திட்ட முடிவுகளுக்கு இந்த நாட்டின் குடிமக்களாகிய நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அதோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை கர்த்தர் நமக்கு செய்து தந்திருக்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நம்முடைய உலக மக்களுடைய, தேசங்களுடைய, ஜனங்களுடைய இந்த கொடிய வியாதிகளிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படுவதற்கு, காக்கப்படுவதற்கு நாம் தொடர்ந்து ஒரு பெரிய மன்றாட்டு ஜெபத்தை இந்த நாளில் நாம் செய்ய இருக்கிறோம். மன்றாடி ஜெபம் பண்ண ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 5 மணி முதல் 6 மணி வரை உங்கள் வீடுகளில் குடும்பமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் கூடி இருந்து ஜெபிக்கும்படி திருச்சபையின் போதகராகிய நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் சுகமாய் பலனாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களை நேரடியாக பார்க்க முடியாத கால சூழ்நிலையினால் இப்படி இந்த காணொளி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்தித்து உங்களுக்கு வேத சத்தியத்தை போதிப்பதற்கு ஆமென் கர்த்தர் அடியனுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பு தருணத்திற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். இதற்கு உதவியாயிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய அள்ளிநகர ஏஜி சபை மக்களுக்கும், எனக்கு அறிமுகமான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும், இதற்காய் ஜெபிக்கிற, இதற்காய் உழைக்கிற, இதற்காய் கொடுக்கிற மக்களையும் தெய்வம் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்து சொல்லி இந்த நாளில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய அறிவிப்புகளை உங்களுக்கு இடையில் உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வருகிற 14ஆம் தேதியோடு 144 தடை, அது உத்தரவு ஒருவேளை நீட்டிப்பு செய்யலாம். அதை தொடர்ந்து உங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அதை அறிந்து அதற்கு நாம் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கான அறிவிப்புகள் உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளில் நாம் கூடியிருக்கிறோம். அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் ஜனங்களுக்கு, மக்களுக்கு, நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, நமக்கு என்ன வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளில் தியானம் செய்ய போகிறோம். அதற்காக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஒரு போதகராக செயல்பட்டிருக்கிறார். அதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு போதகராக இருந்திருக்கிறார். போதகர், ரபூனி என்று அழைப்பதற்கு உரிய உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் நடந்திருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள். நான் போன குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையின் அந்த நேரத்தில், அந்த நாளில் அவர் பட்ட காரியங்களை, அது எதற்காக என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்படியே அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை அந்த நாளில் அவரை சிலுவையிலே ஏற்றி அவரை மரித்து அவரை அடக்கம் பண்ணுகிற அந்த தருணத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த நாளில் நிக்கதோமு என்கிற மனுஷன், அவனிடத்தில் இருக்கிற, ஆமென் ஸ்தோத்திரம், அவனிடத்தில் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்களுடைய முறைமையின்படி அந்த கரிய போலமும் அந்த வெள்ளை போலத்தையும் கலந்து அவைகளை சரீரத்திலே அவைகளை அப்ளை செய்து, அதாவது அந்த சரீரத்தின் மேல் போட்டு அதற்கு மேல் அந்த ஸ்தோத்திரம் சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளினால் சுற்றி கட்டினார்கள். சிலுவையில் இருந்து அவரை இறக்கி அதை கட்டி, யூதருடைய ஆயத்த நாளாய் இருந்தபடினாலே ஒருவரும் ஒரு
காலும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை, உடலை கொண்டு போய் வைத்து ஒரு பெரிய கல்லை அதிலே அந்த வாசலிலே வைத்து மூடி வைத்து விட்டார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய திரு உடலை அடக்கம் செய்தார்கள். அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு என்கிற அவன்தான் போய் பிலாத்துவிடத்திலே பர்மிஷன் அவனிடத்தில் வாங்கி அவரை கொண்டு போய் இப்படி அடக்கம் செய்தார்கள் யூத முறைமையின்படி. எனக்கன்பான தேவ பிள்ளையே, இப்படி அடக்கம் பண்ணப்பட்டவர் ஒரு பெரிய கல்லறையில் அவரை ஒரு பெரிய கல்லை புரட்டி வெளியே யாரும் இயேசுவின் திருவுடலை எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு, யாரும் திருடிவிடப்படாதபடிக்கு அதை பாதுகாப்புப்படுத்தி பத்திரப்படுத்தி அதற்கு வெள்ளை போலவும் கரிய போலவும் பூசி சீலைகளினால் அவரை சுற்றி வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். அதற்கு பிலாத்து அதற்கு போர் வீரர்களை, போர் சேவகர்களை இயேசுவின் திருவுடலை காப்பாற்றுவதற்கு, பாதுகாப்பு செய்வதற்கு அவர் அங்கே அவர்களை காவலுக்காக வைத்திருந்தார். எதற்காக? அதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சிலுவையில் தொங்கி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அப்படி இருக்கிற ஒருவருக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் திரு உடலுக்கு மாத்திரம் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. ஏன்? அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சொன்னார், பிதா என்னை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி, மரித்தாலும் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்ததினாலே, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் யாராவது ஒருவர் இவருடைய திருவுடலை திருடி கொண்டு போய்விட்டார், உயிர் திறந்து விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் அந்த நாட்டின் அரசாங்கத்தினுடைய போர் வீரர்களை அங்கே அவர்களுக்கு இயேசுவின் திருவுடலுக்கு காவலுக்காக வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை வெள்ளிக்கிழமை அன்று அடக்கம் செய்து விடுகிறார்கள். சனிக்கிழமை 2வது நாள், 3வது நாள் விடியற் காலம் வரும் முன்னே ஸ்தோத்திரம் ஒரு தூதன் இறங்கி, கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த பெரிய கல்லை புரட்டி, ஆமே, உள்ளே இருக்கிற இயேசு நாதர் அவர் எழுந்து உயிர் தெழுந்து அவருக்குள்ளே பிதா தன் ஜீவனை கொடுத்து எழுப்பி அவருடைய சரீரத்தில் சுற்றியிருக்கிற அந்த சீலைகளை கலட்டி அவருடைய தலையிலே சுற்றியிருந்த அதை மடித்து ஓரமாய் வைத்துவிட்டு அவர் அங்கே இருந்து வெளியே வந்து விட்டார். அங்கே இருந்த போர் வீரர்கள், காவலாளிகள் அவர்களும் அங்கே கீழே விழுந்து அவர்கள் என்ன நடந்தது என்று அறியாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் அப்படி ஆனது உடனே அந்த சம்பவம் யாருக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான், ஆமென், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நேரத்தில் தான் ஸ்தோத்திரம் சீசர்கள் கூட்டத்தில் இருக்கிற சில ஸ்திரீகள் கூடி அங்கே அவரை 3வது நாளில் போய் காலையிலே போதகருடைய உடலை பார்ப்போம், அவருக்கு ஸ்தோத்திரம் வாசனை திரவியங்களை கொண்டு போய் அவருடைய சரீரத்திலே ஊற்றி கொஞ்ச நேரம் அவரை பார்த்து நம்முடைய மன ஆறுதலுக்காக அழுதுவிட்டு வருவோம், நம்முடைய கவலைகளை போக்கிவிட்டு வருவோம் என்று சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு செத்து மடிந்திருக்கிற அவரை சுற்றி வைத்திருக்கிற அவரை பார்க்க வந்த ஸ்திரீகளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன? அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கல், அந்த கல்லறையை வாயிலை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு கிடந்ததை அந்த ஸ்திரீகள் பார்த்தார்கள். அப்படி பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அதுல மகதலேனா மரியாள் என்கிற அந்த ஸ்தோத்திரம் மரியாள், அவருடைய பெயர் மரியாள், அவருடைய ஊர் மக்தலா என்கிற ஊர். அந்த மக்தலா என்கிற ஊரிலே இருந்த அவளுக்கு பெயர் மகதலேனா மரியாள் என்று வேதத்திலே அவர்களுடைய பெயரை அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மரியாள், அந்த மகதலேனா மரியாள் என்கிறவர் வேகமாய் ஓடி சீசரிடத்திலே சொல்லி, நாங்கள் போய் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய உடலை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த சீசர்களில் 2 பேர் ஓடி வருகிறார்கள்.
இந்த சம்பவம் எங்கே இருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 31 வசனங்களில் நடக்கிற சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த 20ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மக்தலா மரியாள், அந்த மக்தலா என்கிற ஊரை சார்ந்தவள் தான் இந்த மரியாள். இவள் எப்படிப்பட்டவள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரம் 7 பிசாசு பிடித்து அவதிப்பட்டு கொண்டிருந்த இந்த மரியாளுக்கு இயேசு சுகமாக்கினார், விடுதலை கொடுத்தார். அவளும் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களோடு சேர்ந்து பல ஊழியத்தில் பணிபுரிந்திருக்கிறார், உதவியாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட பாதிப்புகளை அடைந்திருந்தாலும் உங்களை விடுதலையாக்கின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்றோ ஒரு நாள் மரித்து விட்டார். அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். அவரை பாவம் என்று பார்க்க வந்த நமக்கு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்கிற செய்தி சுட சுட நமக்காக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த மரியாள் இதை பார்த்துவிட்டு அவளால் இருக்க முடியவில்லை, ஓடி போனாள். யூதர்களுக்கு பயந்து வீட்டை பூட்டி இருக்கிற சீசர்களிடத்திலே அவள் போய் சொல்லி, அதுல 2 பேர் பேதுருவும் இனி ஒரு சீசனும் வேகமாய் ஓடி வந்து அவர் கல்லறையில் இருக்கிறதை அல்லது எங்கே போய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று பார்ப்பதற்கு வேகமாய் ஓடி ஓடி வருகிறார்கள். அதில் முதலாவது அவருடைய ஒரு சீசனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அந்த சீசன் வேகமாய் பார்த்தான், எட்டி பார்த்தான். அவர்கள் சொன்னபடியே சீலை கலற்றப்பட்டு இயேசுவின் உடல் காணவில்லை. பேதுரு ஓடி வந்தான். பின்பதாக ஓடி வந்தாலும் உள்ளே போய் பார்த்துவிட்டு, ஆமா, இயேசுவின் உடல் காணவில்லை என்று கண்டு அதை நம்பி அதை போய் அங்கே இருக்கிற அனைவர்களுக்கும் சொன்னான். இங்கே பாருங்கள், அந்த மக்தலா ஊரை சார்ந்த மகதலேனா மரியாள் என்கிற அந்த ஸ்திரீ மாத்திரம் அந்த கல்லறை இடத்திலே கொஞ்ச நேரம் தாமதமாய் இருந்து கொஞ்ச நேரம் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு, ஓ, என்னுடைய ஆண்டவருடைய திருவுடலை காணவில்லையே, அவரை நான் மறுபடியும் எப்பே பார்ப்பேன், எப்பொழுது பார்ப்பேனோ, என் ஆண்டவருடைய திருவுடலை காணோமே, செத்து போன உடல், உயிர் போன உடல், நாற்றம் எடுத்த உடலை காணவில்லையே என்று சொல்லி அங்கே அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அங்கே 2 தூதன் அந்த இடத்தில் கல்லறைக்குள் தோன்றுகிறான். ஒரு தூதன் இயேசு கிறிஸ்துவை படுக்க வைத்த அவருடைய கால் மாட்டிலே ஒரு தூதனும், அந்த 20ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை தான் சொல்லுகிறேன். இனி ஒரு தூதன் அவருடைய தலைமாட்டிலும் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறான், ஸ்திரியே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. பாருங்கள், அங்கே வேதம் எப்படி சொல்லுகிறது, அப்படி அந்த நேரத்தில் அழுது கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தை 12ஆம் வசனத்திலே, சோத்திரம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலே ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அதற்கு ஸ்தோத்திரம் பாருங்கள், அதற்கு இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். சீசர்கள் போய்விட்டார்கள், அங்கே தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். தூதர்கள் தான் என்று சொல்லி அறியாமல் இந்த ஸ்திரீ அவரிடத்தில், என் ஆண்டவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கே அவர் இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இவைகளை சொல்லி, எவைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி, இவைகளை சொல்லி, அந்த வார்த்தை பாருங்கள், சொல்லி பின்னாக திரும்பி, அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவள் தான். இந்த ஸ்திரீ இயேசுவின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை பெற்றவள் தான். இவள் ஒரு பெரிய அந்தஸ்து, கொஞ்சம் பணபலம், பொருள் உதவி வைத்திருந்த பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது.
சொல்லுகிறது. அந்த பெண்ணை குறித்து பாருங்கள், இயேசுவின் ஸ்தோத்திரம். இந்த பெண் பாருங்கள் எப்படிப்பட்டவளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பிசாசுகளால் அவதியுற்று இவர் இயேசுவினால் விடுவிக்கப்பட்டதும் அவருடைய ஊழியத்தில் இணைந்து அவருடன் பல இடங்களுக்கு சென்று பணிபுரிந்தார். இயேசுவின் ஊழியத்தை தமது பொருளுதவியினால் தாங்கினார். இறுதி வரை நன்றியுடன் வாழ்ந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படிப்பட்ட அந்த பெண் பின்னாக திரும்பி பார்க்கிறார். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவளுக்கு ஒன்று புரியவில்லை என்னவென்று. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவள் இயேசுதான் என்று அறியாதிருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலையில், நமக்கு இருக்கிற நெருக்கங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் இயேசுவை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இயேசுவை நம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், ஆராதனையை நம் ஆண்டி வார்த்தை கேட்டிருந்தாலும், ஒருவேளை அவரை குறித்து சரியான அறியாத ஒரு அறிவு நமக்கு இருக்குமானால் நமக்கு ஒன்றும் புலன்படுவதில்லை. நமக்கு அதனுடைய இயேசு கிறிஸ்துடைய புனித வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியாது. இங்கே பாருங்கள், அவள் அறியாதிருந்த அந்த சிறியை பார்த்து பாருங்கள். 15வது வசனத்தில் இந்த 20ஆம் அதிகாரம் யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். ஆமென். சிறியை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? அவருக்கு தெரியாமா? அவருக்கு தெரியும். ஆனால் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த ஸ்திரீ அப்படி கேட்ட அவரை பார்த்து என்ன நினைத்து விட்டால், இவர்தான் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா தோட்டக்காரரே, ஒருவேளை என் ஆண்டவருடைய உடலை நீ எடுத்து வைத்திருந்தால் எனக்கு காண்பியும். ஆமென். எடுத்தது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு நாதரை மரித்த இடத்தில், அடக்கம் பண்ணின இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார், அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையை நீங்களும் நானும் அவரால் பெற்ற வல்லமை, அற்புதங்களை, அடையாளங்கள் மூலமாய் நம்மால் இன்றும் உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்திரியை பார்த்து அப்படி அவள் சொல்லுகிறார். அதற்கு இயேசு 16வது வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, மறுபடியும் இயேசு அவளை நோக்கி இப்ப என்ன சொல்றாரு? மரியாள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஒரு தோட்டக்காரருக்கு எப்படியா தெரியும் அழுது கொண்டிருக்கிற பெண்மணியின் பெயர்? ஆமென், அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எப்பேற்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நம்மோடு வாழ்கிற, நம்மோடு பழகின, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பற்றி அறிந்தவர், புரிந்தவர், அவர் நமக்காக பிறந்தவர், அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர், அவர் நமக்காக அடிக்கப்பட்டவர், அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், அவர் நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே he is a prophecy. ஆமென். அவர் தீர்க்கதரிசியாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மையும் அறிவார், நம்முடைய நிலைமைகளையும் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மரியாளே என்றார். அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. வேற ஒன்றும் சொல்லவில்லை இயேசு. மரியாளே என்றார். அதற்கு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அவள் திரும்பி பார்த்து 16வது வசனம், அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? ஆமென். அதற்கு முன்பதாக இயேசுவை அவள் அறியாமல் இருந்த பொழுது
அவரை என்ன என்று நினைத்தார்? தோட்டக்காரர் ஐயா என்று அழைத்தார். ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லி அழைத்த அந்த ஒரே ஒரு நேரத்தில், அந்த ஒரு வார்த்தையில் அவளுக்கு புரிந்து விட்டது, இவர்தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இவர்தான் என்னை ரட்சிக்க வந்தவர், இவர்தான் என்னை 7 பிசாசின் அவதியுற்று கிடந்த என்னை விடுதலையாக்கின என்னுடைய ரபூனி போதகர் என்று சொல்லி அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு முதல் முறை இயேசு உயிர்த்தெழுந்த அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தவள் தான் இந்த மகதலேனா மரியாள். மகதலேனா என்பது மக்தலா என்ற இடத்தை சார்ந்தவள் மரியாள். இந்த மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட ஸ்தோத்திரம் தன் பிதாவிடத்திற்கு போகக்கூடிய ஒரு சரீரத்தை ஆமென் பார்த்தாள் இந்த மரியாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை, நம்முடைய உள்ளதை அவருக்கு இன்னும் யாருக்கும் தெரியவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் அவர் போதகர். ரபூனி என்று சொன்னால் போதகரே என்று அர்த்தமா? போதகர் நம்மை பற்றி நன்கு அறிந்தவர். நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாகும் முன்னமே உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைத்த உடனே இந்த பெண்மணிக்கு புரிந்து விட்டது, இவர்தான் என்னுடைய போதகர் என்று சொல்லி. இப்ப பாருங்கள், போதகர் இப்பொழுது சொல்லுகிறார் அந்த பெண்மணியிடத்தில், மரியாளிடத்தில், மரியாளே, நீ போய் என் சிநேகிதரிடத்திலே போய் சொல் என்னவென்று. நம்முடைய போதகர் ரபூனி மீண்டும் மரணத்திலிருந்து ஜெயித்து எழுந்து விட்டார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி போய் அவரிடத்திலே சொல்லு என்று சொல்லுகிறார். உடனே அந்த பெண் வேகமாய் ஓடி அங்கே இருக்கிற பூட்டி கதவை அறையிலே பயந்து ஒளிந்து திகைத்து சந்தோஷம் இல்லாமல் துக்க வீட்டிலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிற அந்த சீசரிடத்தில், இயேசு சொன்னதின் சிநேகிதரிடத்தில் போய் சொல்லு என்று சொன்ன, சகோதரத்திலே சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் சொல்லுகிறார். அப்படி போய் அந்த சொல்லுகிற அந்த நேரத்தில், ஆமென், அந்த இடத்தில் இருந்த சீசர்கள் எல்லாம் அங்கே பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவள் போய் சொன்ன அந்த நேரத்தில் இயேசு அவரிடத்தில் போய் சொல்லுகிறார். மரியாளும் போய் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் அங்க பாருங்கள், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். 19ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு நமக்கு வீட்டை விட்டு வர முடியாத ஒரு நெருக்கமான ஒரு மரண பயம், ஒரு மரணத்தின் ஆபத்து நம்மை இன்றைக்கு பயந்து தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறதா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்குள் தேவ ஆவியானவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்தவரே உங்கள் நடுவிலே வந்து நிற்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவரை தடுத்து நிறுத்திவிட முடியாது. எந்த விதமான சட்டங்களும் எந்த விதமான ஆபத்துகளும் பயமும் அவரை தடுத்து நிறுத்திவிட முடியாது. எந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு வந்து நம்மோடு கூட இருப்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட நேரத்துல தான் இயேசு வந்து அங்கே நின்று என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ஒரு மனுஷர்களாகிய சீசர்களாகிய அவரை நம்புகிறவர்களாகிய அவரால் அழைக்கப்பட்டவர்களாகிய
கிறிஸ்தவர்களாகி நமக்கு என்னென்ன நன்மை நடந்திருக்கிறது என்று சொல்லிதான் சுருக்கமாய் ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமே, வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான், ஆமே அல்லேலூயா, மற்ற 3 புஸ்தகங்களிலும் ஆமே ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டதை பார்த்து கண்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த யோவான் கூட இருந்து எழுதின ஒரு புஸ்தகம் இந்த யோவான் புஸ்தகம். இந்த யோவான் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 முக்கிய காரியங்களை உங்களுக்கு அடிக்கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், எழுதிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். கேளுங்கள். முதல் காரியம், இயேசு உயிர்த்தெழுந்த அவர் போதகராக இருக்கிறார். ரபூனி என்று அவர் இருக்கிறார். எப்படி பாருங்கள். 1 யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா? பாருங்கள், ரபூனி உயிர்த்தெழுந்து விட்டார், போதகராய் இருக்கிறார். ரபூனி இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த குடும்பத்தில், எந்த தேசத்தில், எந்த இடத்தில், எந்த கிராமத்தில், எந்த வீட்டில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் தாயின் கற்பத்தில் எறும்புகள் உருவாக முன்னமே உங்களையும் என்னையும் என்ன நோக்கத்துக்கு, என்ன திட்டத்திற்கு, தரிசனத்துக்கு என்று அவர் பெயர் சொல்லி உங்களையும் என்னையும் அழைத்து விட்டார். ஆமென் சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு முதல் பெயர் சொல்லி அழைத்த ஒரு பெண்மணி என்று சொன்னார். மக்தேலா இடத்தை சார்ந்த மகதலேனா மரியாள் என்கிற பெயர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த உன்னத பெயர் நமக்கும் இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். 19வது வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட இடத்தில் பயந்து நடுங்கி திகைத்து அடைக்கப்பட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு, அதன் உயிர்த்தெழுந்த இயேசு, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கள், சந்தோஷமா சொல்லுங்கள். இயேசு மரித்த இயேசு அல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மட்டுமல்ல, இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்த இயேசு. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? அந்த சமாதானத்தை சொல்லுவதற்காக, கூறுவதற்காக, பேசுவதற்காக, அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவதற்காக உங்கள் நடுவில் இப்பொழுது வந்து இறங்கி நிற்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென் என்று சொல்லுங்கள், அல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அவர் உங்களை சமாதானமாய் நடத்துகிறவர். இயேசு வேத வசனம் சொல்கிறது பாருங்கள், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென் அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ பிள்ளையே பாருங்கள். மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கலாம். 27, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாயிராதே, விசுவாசமாயிரு என்றார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அங்கே சீசர்கள் முதல் முறை அவர் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தித்துமு என்கிற ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த ஸ்தோத்திரம் தோமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அந்த தோமா அன்றைக்கு அந்த இடத்தில் இல்லை. ஸ்தோத்திரம், அந்த இடத்தில் இல்லாததினாலே மீண்டும் அந்த நாளிலிருந்து 8 நாளைக்கு பின்பு
ஸ்தோத்திரம். அவர் சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. 26வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, ஆமென், உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சமாதானம் கொடுக்கிற இயேசு எந்த இடத்திலும் வருவார். அங்கே பாருங்கள், ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டார். யாரு? தோமா மிஸ் ஆயிட்டார். மிஸ் ஆனாலும் அந்த தோமாவுக்கும் அங்கே சமாதானத்தை சொல்லி அவனிடத்துல, நீ ஏன் நான் அவரை தொட்டு பார்த்தால் தான் நம்புவீர் என்று சொன்னாய், இதோ நான் வந்துவிட்டேன், நீர் என்னை தொட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து சொன்னார், அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு என்று சொல்லி அந்த இடத்தில் முடிக்கிறார். அப்படி அவர்களை சொல்லிவிட்டு, நீங்கள் ஸ்தோத்திரம் யாரை மன்னிக்கிறீர்களோ, யாரை மன்னியாமல் இருக்கிறீர்களோ, இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்தபடியே அப்படியே ஆகும், அதே போல அவர்களுக்கு ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் அங்கே ஆலோசனை போதகங்களை பண்ணி அவர் ரபூனியா எங்கே காணப்பட்டார். உயிர் திறந்த இயேசு அவர் நல்ல போதகராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? உயிர் திறந்த இயேசு போதகராய் இருக்கிறார். ஆமென். புரியாததை, அறியாததை, விளங்கிக் கொள்ளாததை, புரிந்து கொள்ள முடியாதவைகளை நமக்கு அவர் காண்பித்து விளக்கம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் இந்த நேரத்தில் நாம அப்படியே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய, ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்ததை நான் விசுவாசிக்காமல் அவிசுவாசமான விசுவாசியா இருப்பேனானால் என்னை நீர் மன்னியும். உம்மை தொட்டு பார்த்தாலும் சரி, உம்மை கண்டு விசுவாசித்தாலும், உம்மை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நான் கண்டு விசுவாசிக்கிறவனா மட்டுமல்ல, நான் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு நல்ல பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருக்க எனக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. எனக்குள்ளே அவிசுவாசம் நீங்கட்டும், எனக்குள்ளே விசுவாசம் ஆண்டவரே இன்னும் பற்றி எரியட்டும். உம்முடைய திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு, தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே இன்னும் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை இப்பொழுது தொடட்டும், எங்களுக்குள்ளே விசுவாசத்தை அதிகரிக்க செய்யட்டும் என்று சொல்லி எங்களை முழு மனதோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன், அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதென்று ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசம் குறைந்திருக்குமானால், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து ஒருவேளை விசுவாசம் எனக்குள்ளே குறைந்து தனிந்திருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, எனக்குள்ளே விசுவாச வரத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய உம்முடைய சத்தியத்தை கேட்கிற எனக்கு இன்னும் விசுவாசம் பெருகட்டும், எனக்குள்ளே பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். எதற்காக? கடைசியா ஒரு வசனம் 31 வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆமென். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை எதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக, என் குடும்பத்திற்காக, இந்த முழு உலக மக்களுக்காக பிறந்து அவர் பாவத்தை எல்லாம் சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீரையும் சிந்தி தன் சரீரத்தை பிக்க கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்று, ஓ சோத்திரம், அவரை ஏமாற்றி கொண்டு விட்டார்கள் என்று பலர் நினைக்கிறபடி அல்ல. அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அதற்காகவே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் பிதாவே அவரை உயிரோடு எழுப்பி, உயிரோடு எழுப்பப்பட்டவர் அவர் ரபூனியாய், போதகராய், நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவராய், ஸ்தோத்திரம், அவர் நமக்கு சமாதானத்தை கூறுகிறவராய், ஸ்தோத்திரம், அவர் நமக்கு விசுவாசத்தில் இருந்து அதிகரிக்க செய்து, ஓ இம்மைக்காக மட்டுமல்ல, நான் மரித்தாலும், என்றைக்கு மரித்தாலும், மரணம் என் வாழ்க்கையில என்றைக்கு நேர்ந்தாலும், நான் மரித்தா நித்திய ஜீவனுக்குள் போய் சேருவேன். ஏன்? எனக்காக, என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார். அவரோடு என் பழைய பாவ மனுஷன் அடக்கம் பண்ணி
பண்ணி அவன் மரித்து விட்டான். புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல அவரோடு புதிய மனுஷனாய் புதிய சிருஷ்டியாய் நான் எழும்பியிருக்கிறேன். இப்பொழுது நான் இம்மைக்குரியவன் மட்டும் அல்ல, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வுக்குரியவன் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆமென். அதோடு தேவ சத்தியங்களின்படி நடந்து அவருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும், நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து செல்லுவோம். என்றைக்கு வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் நம்மை அவைகள் ஒன்றும் செய்துவிட முடியாது. விசுவாசம்தான் நம்மை நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வுக்கு கொண்டு செல்லும். ஆமென். அப்படியானால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிறப்பை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஸ்தோத்திர பாடும் மரணத்தை, அவர் உயிர்த்தெழுதலை, அவர் மீண்டும் வரப்போகிறார் சீக்கிரம் என்பதை விசுவாசித்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத சத்தியத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படியே நீ பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா, விசுவாசம் உள்ளவர்களாய் இரு என்று சொல்லி எங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆமென். ஊழியர்களை மறைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீர். எதற்காக? இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காக என்று சொல்லி ஆண்டவரை நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதம், இந்த சத்தியத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை குணமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய போதகராகிய நான், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும், வழிநடத்துதலும், காவலும் இன்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் இன்று ஆண்டவரது சத்தத்தை, இந்த ஆண்டு காணொளியை பார்க்க முடியாத யாராய் இருந்தாலும் சரி, சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை வருகிற ஸ்தோத்திரம் ஆராதனையில் உங்களை நேரடியாகவோ அல்லது இப்படி காணொளி நிகழ்ச்சி மூலமாகவோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஊழியக்காரனாய் அலிநகர ஏஜி சபையின் போதகராய் இருந்து உங்களிடத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, உங்களுக்குள் சத்தியம் பெருக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. Amen.